குழந்தைக்கு மொட்டையடித்தல் பார்ட் 1 காத்திருப்பு. மழை பெய்யும் இரவு. அந்த வீடு முழுக்க அமைதியா இருக்கு. ஜன்னலுக்கு பக்கம் மனசுல ஒரு கேள்வியோட பார்த்துட்டு இருக்கா. என்னோட வாழ்க்கையிலும் அம்மான்னு அழைக்கிற அந்த நாள் வருமாங்க? அவ பக்கத்தில் அவரும் அமைதியாக இருக்கார். ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இருந்தாலும் அந்த வழி சொல்ல முடியலையே. கணவன்: சரிம்மா, ரெடியாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டெஸ்ட் எடுக்க மீண்டும் மீண்டும் ஒரே பதில் வருது. பதில்: காத்திருப்பு, முடிவில்லாத காத்திருப்பு. டெய்லி நைட்டு அவள் கண்ணீர் மட்டும்தான் பேசும். ஆனால் அவன் கை அவளுக்கு துணை. நாட்கள் போனது, ஆனால் நம்பிக்கை மட்டும் இன்னும் குறையல, உயிரோடு இருக்கு. பார்ட் 2 நேர்த்திக்கடன். ஒரு நாள் கணவன் மனைவி 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோவிலுடைய மணியோசை அவங்க மனசில் புதிய நம்பிக்கையை கொடுக்குது. அந்த விளக்குகள் நம்பிக்கைக்கு ஒளியை காட்டுது. கோயிலுக்கு கிழக்க இருந்த ஒரு யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா ஒரு முனிவர்: ஏமா பொண்ணு, உன் மனசில் நினைக்கிற காரியம் நடக்கும், போயிட்டு வா. கடவுளை பார்த்து கேட்குறான்: கடவுளே, எனக்கு ஒரு குழந்தைய கொடு சாமி. குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு முடிய உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன். அவளுக்கு பக்கபலமாக இருந்தது அவனோட கை. ஆனால் 2 பேருக்குமே சேர்ந்து இருந்தது நம்பிக்கை மட்டும்தான். அவங்க வெளியே வந்தாங்க. ஆனால் இந்த முறை மனசில் ஒரு ஒளியோடு வந்திருக்காங்க, நம்பிக்கைன்ற ஒளி. நாட்கள் மாதங்கள்னு போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அவள் கையில் ஒரு ரிப்போர்ட். அந்த ஒரு வார்த்தை: கடவுளே, பாசிட்டிவ். அவளோட கை அப்படியே நடுங்குது, கண்ணில் கண்ணீர். ஆனால் இந்த முறை ஆனந்த கண்ணீர். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அதிசயப்படுறாங்க. பல வருட காத்திருப்பு ஒரே ஒரு நொடியில் சந்தோஷமாக மாறிடுச்சு. அந்த வீடு இப்போ சிரிப்பா. வீடு சொந்தங்களாலும் மலர்களாலும் குழந்தைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அன்னைக்கு இரவு இயற்கையின் சொரூபமாகிய வானத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க: நன்றி. ஒரு நம்பிக்கை, ஒரு நேர்த்திக்கடன், ஒரு அதிசயம். இந்த கதை பாகம் 2 தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும்.